ஒரு ஹோம் மேக்கரா ஒரு வீட்டை எப்படியெல்லாம் நடத்தணுங்கிறது பல்லாயிரம் பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், நிறைய திங்கிங் இருக்கும். ஆனா, அதில இருக்கிறதுலே மேஜர் பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன கறி வைக்கிறதுன்னு சொல்லி முந்த நாள் நைட்ல இருந்தே யோசிச்சுட்டு இருக்கிறது தான். என்ன டிஷ் பண்ணலாம்? ஃப்ரிட்ஜில இருக்கிறதெல்லாம் எப்படி காலி பண்ணலாம்? எதுக்கு எது காம்போவா வைக்கணும்? இதுதான் பெரிய கவலையாவே இருக்கும். இல்ல ஹஸ்பண்ட்ட நம்ம சாய்ஸ் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, "உனக்கு என்ன தோணுதோ அத சமைச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் நம்ம ஏதாவது ஒரு குழம்பு வச்சிருப்போம். "இதுதான் வச்சியா? வேற எதுவும் வைக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். எங்க வீட்ல மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல எல்லார் வீட்லயும் இப்படிதானான்னு எனக்கு தெரியல. யார் வீட்லலாம் இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆனா, இதுலயும் 2 நாள் விடுமுறை. கண்ண மூடிட்டு டிஷ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் டியூஸ்டேயும், ஃப்ரைடேயும் தான். அதுவும் ஃப்ரைடேலாம் எங்க அம்மா நெறைய நாள் இந்த சாம்பாரும், உருளைக்கிழங்கு மட்டும் தான் வைப்பாங்க. சில நேரம் அவியல் வச்சிருந்தாங்கன்னா, அது சாயந்தரத்துக்கு மேல அவியல், சாம்பார் கூட ஒண்ணா போட்டு சூடாக்கி நைட்டு தோசை சுட்டு தருவாங்க. சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். இப்போ தான் புரியுது சாம்பாரோட அருமை. நைட்டு டின்னர் சமைக்க வேண்டாம். நைட் ஒரு தோசைய மட்டும் சுட்டு குடுத்துட்டு, அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா போதும். வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு நான் சமைக்கிறதுக்கு பெரிய போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, என் பையன் காலையிலேயே எந்திரிச்சிட்டான். காலுக்கு அடியிலே ஒரே கத்தி கத்தி அழுதுட்டே இருந்தான். அவன தூக்கி வச்சு சமைக்கணும்னு சொல்லிட்டு, ஏதோ அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோல கூட நான் ஒரு வத்தல் போட்டு காட்டியிருந்தேன். அது நல்லா காய வச்சு எடுத்து இன்னைக்கு தான் பொரிச்சிருந்தேன். சூப்பராவே இருந்துச்சு. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லைட்டா டச் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூஸ்டேனால சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.